கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். ஆமென். இங்கு இஸ்ரேலின் முதல் ராஜாவாகிய சவுல் தேவ சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அசட்டை செய்து அதை நிறைவேற்ற தவறிவிட்டதாக தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் பேசினதான ஒரு அழகிய வார்த்தை தான் இந்த வசனம். சவுல் ராஜா போன்று சுய இஷ்டமான தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இன்று அநேகர் உண்டு. ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை தியானிக்கும் போது, லோத் தேவன் காண்பித்த நல்ல வழியை தெரிந்து கொள்ளாமல் தனது சுய இஷ்டத்தின்படி என் பிராணன் பிழைக்க ஓட ஒரு அருகில் உள்ள சோவார் என்ற தேசத்திற்கு ஓடி போகட்டுமா என்று தனது சுய இஷ்டத்தின்படி கேட்கிறான். அது தேவ சித்தமும் அல்ல, ஆனால் தேவன் அனுமதித்தார். அதே போல் யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகினது. ஆனால் யோனாவோ தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தனது சுய விருப்பத்தின்படி ஒளிந்து ஓடுகிறான். யோனாவை அப்படியே தேவன் விட்டுவிடாமல் ஒரு பலவீனமான மனிதனாகவே கருதி தேவன் அவனை பின்தொடர்கிறார். அதேபோல் தாவீதும் மிகப்பெரிய தவறு செய்தான். ஆனாலும் தேவன் தாவீது கூடவே இருந்தார். மேலே குறிப்பிட்டுள்ளதான லோத்து, யோனா, தாவீது தவறு செய்தவர்கள்தான், தங்களது சுய இஷ்டத்தின்படி. ஆனாலும் தேவன் இவர்களை கண்டித்தார், கைவிட்டு விடவில்லை. ஆனாலும் சவுலை கைவிட்டு விட்டார், தாவீதை கைவிடவில்லை. ஏன்? இங்கு சவுலின் இருதயம் கடினமாகவும் முரட்டாட்டம் உள்ளதாய் இருந்தது. தான் செய்த தவற்றுக்கு மனஸ்தாபப்படவே இல்லை இந்த சவுல். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் சூழ்நிலை காரணமாக சுய விருப்பத்தின்படி தேவனுக்கு பிரியமில்லா காரியங்களை செய்திருக்கலாம். இந்த முதல் தேதியிலே தேவ சத்தம் உங்களுக்கு நேராய் பேசுகிறது என்னவென்றால், இந்த கடைசி நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் உடனே கீழ்ப்படிந்து மனஸ்தாபப்பட்டு உங்கள் கோணலான வழிகளை விட்டு திரும்பி செம்மையான வழியிலே நடவுங்கள். தேவ ஆசீர்வாதம் உங்களுடனே கூட இந்த மாதம் முழுவதும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.